ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு சுரக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உள்ளே இருக்க வேறு பகுதியும் அதில் இருக்க நீர் பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதை நம்ம சட்னி செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சத பகுதியை பீட்ரூட் துருவலை வச்சு நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுரக்காய் பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய் துருவியது, 1/2 லிட்டர் பால், தேவையான அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் போல் நைலன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம சுத்தமான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விடலாம். ஊற விட்டு நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக சட்டுன்னு வெந்து வந்துடும். நம்ம எப்பொழுதுமே சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் அந்த மாதிரி தான் செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் நீங்கள் பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் புதுவிதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சதுனால ஜவ்வரிசி ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் நம்மளுக்கு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ சுரக்காய் பாயாசம் இப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். கீ நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் போல் பாதாம், கொஞ்சம் போல் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் மீதி இருக்கிற நெய்யிலேயே நம்ம இதில் சுரக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட உடனே பார்த்திங்கன்னா சுரக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் சொதன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த தண்ணி பதம் இல்லாமல் உதிரியாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சுரக்காய் தனித்தனியாக கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ வதக்கி எடுத்துகிட்டு வரணும். நம்ம வதக்க சுரக்காயோடைய ஸ்மெல்லும் நெய்யோட ஸ்மெல்லும் சேர்ந்து நல்லா சூப்பராக வீடே மணமணன்னு வாசனை வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போவே ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும், இல்லைன்னா சுரக்காய் அடி பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நம்ம காய்ச்சி ஆற வச்ச 1/2 லிட்டர் பால் இருக்குது, அது இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நான் பசும்பாலில் செய்கிறதுனால மில்க் மேட் சேர்க்கலை. நீங்கள் பேக்கெட் பாலில் சேர்த்திங்கன்னா மில்க் மேட் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போவே பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதை பார்த்துங்க, சுரக்காய் பாயாசம் மாதிரியே தெரியல. அதனால் சிலர் சுரக்காய் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடிக்கு நீங்கள் சுரக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். பொரியலாகவோ குழம்பாகவோ கூட்டாகவோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம எப்போவுமே பொரியல் அந்த மாதிரி தான் செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக புதுவிதமாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சுரக்காய் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.